அவர்கிட்ட கேட்டேன், நீங்க பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்க நடக்க போகுது, அதனால இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன், அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். திருப்பரங்குன்ற சம்பவம் ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனா பேசாமல் அவர் இருப்பது தாவேகலந்து வெளியேற சொல்றீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. தாவேக்காவில் நான் இன்னைக்கு தான் இணைந்திருக்கேன். முதல் இரவே இன்னும் வரல. அதுக்கு முன்னே இப்படி எல்லாம் கேள்வி கேட்காது. ஒரு நாட்டினுடைய காலை பொழுதை தீர்மானிக்கிறவர்கள் இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்களை வைத்துக் கொண்டு ஒரு அதிரடி மாற்றங்களை செய்வதற்கு தம்பியிடத்தில் திட்டம் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். யாருக்குமே புரிதல் இல்லாம சிலர் இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? யாருக்கு? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். அதான் அதை நான் தம்பிகிட்ட பேசினேன். அதுக்கு தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்தணும், எல்லா இடத்துலையும் நடத்தணும்னு சொல்லிட்டேன். திருப்பரங்குன்ற சம்பவம் ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனா பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா திருப்பரங்குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு, குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள். இதில் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி ஒன்றும் இல்லை. அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்க நடக்க போகுது, அதனால இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன், அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலுமே நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சிகளை பத்தி விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப தாவேக்கால இருந்திருக்கீங்க. ஃபியூச்சர்ல இதை பத்தி விமர்சிக்க மாட்டீங்க. எதை பற்றி விமர்சிக்க மாட்டேன்? தாவேகலந்து வெளியேற சொல்றீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. தாவேக்காவில் நான் இன்னைக்கு தான் இணைந்திருக்கேன். முதல் இரவே இன்னும் வரல. அதுக்கு முன்னே இப்படி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க.